ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகளை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள் புலாவ் கீ ரைஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புலாவ் நமக்கு நல்ல பிரைட்டான ஒயிட் கலரில் இல்லாமல் அதோட கலர் லைட்டாக மாறி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் ஆயிரும். ஸோ புலாவோ கீ ரைஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒயிட் கலரில் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கும் போதே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதமாக வதங்கினாலே போதும். ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப வதங்கிருச்சு அப்படின்னா வெங்காயத்தோட கலர் மாறிடும். அந்த கலர் நமக்கு ரைஸ்லயும் இறங்கி ரைஸோட கலருமே ஃபுல்லாக மாறிடும். நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இதுக்கு மேலே வதங்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் கீ ரைஸோ இல்லை புலாவோ எது செஞ்சாலுமே தண்ணி சேர்க்கும் போது கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் இப்போ யோசிக்கலாம், எக்ஸ்ட்ராவாக நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால ரைஸ் குழஞ்சி போயிடாதான்னு. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம கம்மியான அளவில் திக்கான தேங்காய் பால் தான் சேர்க்குறோம். அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் தேங்காய் பால் தண்ணியாக இருக்கக்கூடாதுன்னு. நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கே 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும்தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது புலாவோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒயிட் கலரில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் பால் புலாவுக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டையும் கொடுக்கும். இதோட டீட்டெயிலான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பண்டிகைக்கு நிறைய பலகாரங்கள் செஞ்சுருப்பீங்க. ஸோ மிக்சர், காரா பூந்தி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம செஞ்ச ஒரு 2-3 நாளிலே நமத்து போயிடும் இல்லையா? ஸோ மிக்சர் உங்களுக்கு நமத்து போயிடுச்சு அப்படின்னா அதை மறுபடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ செஞ்ச மாதிரியே நல்ல மொறுன்னு கிறிஸ்பி அப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பேன் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க நமத்து போன மிக்சரை இதில் கொட்டிட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெருப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அதிகமான நெருப்பில் இருந்தது அப்படின்னா மிக்சரில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வேறொரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். சூடாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நமத்து போன மாதிரி தான் இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா தான் நல்ல கிறிஸ்பியாக வரும். ஆறுனதுக்கப்புறமா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதே நீங்கள் அவனில் கூட செய்யலாம். அவனில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஆடி எக்கோபி கூட குக்கிங் பேப்பர் ட்ரே தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மிக்சரை டைரெக்டாக கொட்டிட்டு அப்படியே நம்ம எடுத்து அவனில் வச்சு ஒரு 50 செகண்ட்லேருந்து 1 மினிட் வரைக்கும் ஹீட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். ஸோ இனி மிக்சர் நமத்து போயிடுச்சுன்னா வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிச்சனில் நின்று சமைக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரியான காயங்கள் அடிக்கடி ஏற்படும். எதிர்பாராத விதமாக எண்ணெய் தெரிச்சிட்டாலோ அப்படி இல்லைன்னா நல்ல சூடான சட்டியில் நம்மளே அறியாமல் கைப்பட்டுட்டாலோ இந்த மாதிரியான காயங்கள் ஏற்படும். இது சீக்கிரமாக ஆறுறதுக்கும் இந்த இடத்துல காயப்பட்ட தழும்பே இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் தெரிச்சிருச்சு இல்லை சூடு பட்டுருச்சுன்னா டக்குன்னு உடனேவே நீங்கள் டேப் வாட்டரை நல்லா ஃபுல்லாக திருவி விட்டுட்டு அந்த தண்ணியில் கையை வச்சிடணும். லைட்டாக எண்ணெய் தெரிச்சிருந்தாலும் அதிகமான எரிச்சல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் காட்டும்போது எரிச்சலும் குறையும். அதே மாதிரி சூடு ஆழமாக உள்ளே போகிறத நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு துணி வச்சு தண்ணியை மட்டும் லைட்டாக ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டூத் பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நேத்துப்பட்ட காயம். ஸோ நான் அப்போவே டூத் பேஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். உடனேவே நம்ம டூத் பேஸ்ட் போடும்போது இதில் கொப்பளங்கள் வராமல் இருக்கும். அடுத்து இந்த காயம் சீக்கிரமாக ஆறுறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய தழும்பு சீக்கிரமாக மறைகிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வேஸ்லின் தான். காயமெல்லாம் நல்லா ஆறி தழும்பு மட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம வேஸ்லினை கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செய்யும்போது இந்த தழும்பு உங்களுக்கு சீக்கிரமாகவே மறைஞ்சிரும். ரெகுலராக அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல காயம் பட்ட தடமே இல்லாத அளவுக்கு உங்கள் ஸ்கின் நல்லா கிளியராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம்.
வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறேன், கலரிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இந்த மாதிரி தரை, செவரு எல்லா இடத்துலையுமே பெயிண்ட் பண்ணி வச்சுருவாங்க. இது வந்து கிளாஸ் பெயிண்டிங். பசங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக கீழே கொட்டிருச்சு. நான் வந்து அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு நினச்சி அப்படியே விட்டுட்டேன். ஆனால் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி வச்சு சோப் வாட்டர் வச்செல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தேன். சுத்தமாக போகவே இல்லை. கத்தியெல்லாம் வச்சு கூட சுரண்டி பார்த்துருக்கேன். நிறைய பொருட்கள் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சானிடைசர் தான். அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துச்சு. இந்த சானிடைசரை இது மேலே கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டேன். அடுத்து சின்னதாக ஒரு வேஸ்டான துணி எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக நீங்கள் துடைச்சாலே போதும். அழுத்தி துடைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அப்படியே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இந்த இடம் ஃபுல்லாகவே கொட்டியிருந்தது. நான் சானிடைசர் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். இதுக்கு மட்டும் இல்லை, இது வந்து செவத்தில் கலர் பென்சில், ஸ்கெட்செல்லாம் வச்சு எழுதியிருப்பாங்க தெரியுமா, அதுக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட மாதிரியான ரெசிபிஸ் சொல்லுங்கன்னு. ஸோ இன்றைக்கி வந்து நான் சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறேன். இதுக்கு ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற கருவேப்பிலை தான். கருவேப்பிலை சேர்க்கும்போது இதோட வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நீளமாக கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெல்லிசாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதமாக வதங்கினாலே போதும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நம்ம வந்து வதக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து அடிப்பிடிக்காமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வதங்கும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். இதையும் வந்து லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும் இல்லையா, ஸோ இதுவே போதும். அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக விட்டுறலாம். சிக்கன் வெந்துட்டுருக்க இந்த டைமில் நம்ம ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல அதுதான், இந்த சைஸில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 டீஸ்பூன் மிளகு, கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை தான் நம்ம ரெசிபிக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ நிறைய சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சு வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை நீங்கள் முன்னாடியே அரைச்சி வச்சு கூட தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து தண்ணி எல்லாமே வற்றி சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணிவிட்டு கடைசியாக இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நல்லா ட்ரையாக வறுவல் மாதிரி பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து லைட்டாக கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் பண்ணலாம். இது வந்து ரசம் சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது கூடலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். முட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அடித்தாச்சு. இப்போ இதோட நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண தக்காளி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள்,
கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது. இதில் நீங்கள் கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ்வில் ஒரு குழிப்பணியார சட்டியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப அதிகமாக வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துலேயே எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக வெந்துடும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு மொத்தமே 5 நிமிஷம் தான் ஆகும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.